ரொம்ப பேருக்கு இருந்து போக்கேல காசு இருக்குது, அந்த சமுதாயத்துக்கு வந்து உதவி செய்யறேன்னு இருப்பாங்க. நானும் ரொம்ப கர்நாடகத்தோட பேசுறேன் சார். கை கொடுக்குற கரங்களா நீங்க ஏன் மாற மாட்டீங்க? இதான் என்னோட கேள்வி. ஒரு கதை சொல்லிட்டேன் சார். நான் ஒண்ணுதான் எப்பயும் சொல்லுவேன், நம்ம எப்பயுமே கவர்மெண்ட் குறை சொல்லுவோம், அவங்கள குறை சொல்லுவோம், இவங்கள குறை சொல்லுவோம். நீ குறை சொல்லியிருக்கியா? தனியா உட்காந்து யோசிச்சிருக்கேன், நீ என்ன செஞ்சுட்டு இருக்குன்ட்டு யோசிச்சிருக்கியா? யோசிச்சு பாரு. யோசிச்சு பார்த்து அது முடிவு வந்துருச்சுனாக்கா நீ செம்மையா வந்துருவ. எப்பயுமே சேர்ற கூட்டம் ரொம்ப முக்கியம். சேராத கூட்டத்தை கொடுத்து உருப்படி இல்லாத கூட்டத்தை செஞ்சீங்கன்னா உருப்படி இல்லாம போயிடுவாரு. சேர்ற கூட்டம் வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டு இருக்கான், அவங்களோட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. நம்மளும் ஏரியா ஒன்றும் என்ன வரும்? ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்பா அம்மா இருக்காங்க, அண்ணன் தங்கச்சி இருக்காங்க, சுத்தி நம்ம சமுதாயம் இருக்கு. நீ முன்னேறி பாரு, நம்ம சமுதாயம் முன்னேறிடும். ரொம்ப பேருக்கு இருந்து போக்கேல காசு இருக்காது, ஆனா சமுதாயத்துக்கு வந்து உதவி செய்யறன்னு இருப்பாங்க. அப்ப பாக்குறதுக்கு அங்கங்க டொனேஷன் வாங்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு ஒத்து வராது. நான் கிளியரா பேசுறாரு சொல்லி உங்களுக்கு தெரியும், ஷார்ப்பா பேசுறாரு, லாய்ட் எடுக்க செஞ்சு அழகா பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுது சார். நானும் ரொம்ப கர்நாடகத்தோட பேசுறேன் சார். ரொம்ப கொதிக்குது நீங்க கேட்டு. புரியுது சார். சார் ஒரு விஷயம் நான் ஒண்ணு சொல்லணும்னா, அதாவது உங்களை தெரிஞ்சவங்க, உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நீங்க நானும் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சவங்க பல பேர் இருக்காங்க. அந்த ஒண்ணும் பல பேருக்கு நானும் ஒரு சொல்ல வேண்டிய விஷயம் கடமைப்பட்டிருக்கேன் சார். உங்க கோல் 10 மில்லியன் கிரியேட் பண்ணணும்ன்றீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு பாஸ், என்னை வந்து உங்க கணக்குல சேர்த்திருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. அந்த ஒன் ஆஃப் வந்து நினைக்கிறேன் உங்களாலதான் இது நடந்துச்சு. பல பேர் நீங்க வந்து மில்லியனை ஆக்கியிருக்காங்க இந்த காப்புறுதி இண்டஸ்ட்ரியில. ஏன்னா உங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும், உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயே போட்டிருப்பீங்க, மை கோல் இஸ் டு கிரியேட் மில்லியனர்ஸ். அதாவது நீங்க போற இடத்துல யாருக்காவது ஏதாவது ஆகணும், அந்த ஃபேமிலி வந்து ஒரு மில்லியனர் ஃபேமிலியா நீங்க மாத்துறீங்க, $1 மில்லியன் ஃபேமிலியா நீங்க மாத்துறீங்க. இதுதான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தபடியாக நான் கடமைப்பட்டிருக்கேன் சார் ஒரு விஷயம் சொல்றதுக்கு. இங்க என்ன கடமைப்பட்டிருக்கேன்னா, நீங்க இவ்வளவு தூரம் ஒரு செல்ஃப் மேட் மில்லியனரா இருந்துட்டு, ஐ எம் ரியலி ப்ரவுட் சார் டு ஹேவ் யூ ஹியர். இதை பத்தி நிறைய பேசிக்கிட்டே போலாம். உங்களை பத்தி பேசணும்னா நாலு கடந்து போவோம் சார். ஏன்னா நான் பேசாத நாளே இல்லை. இங்க உங்களுக்கு இருக்கிற மரியாதை பக்தி எனக்கு நிறைய இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு நீங்க ஆகி நீங்க என்ன இப்ப உங்களோட படிச்ச தமிழ் பள்ளிக்கு நீங்க தினைக்கும் உங்களால கால பசியாரையோ லஞ்சோ போயிட்டு இருக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன். எத்தனை வருஷமா சார் அது ஓடிக்கிட்டு இருக்கு சார்? அது வந்து நம்ம எம்சி முன்னுக்கு ஆரம்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப ஏற்பட்ட காலத்துல வந்து கொஞ்சம் ஸ்டெடியா ஓடிக்கிட்டு இருக்கு. அன்டில் வந்து அந்த பெட்ரோல் ஆசிரியர் சங்க தலைவருக்கு போன் அடிச்சு கேட்டேன், என்ன ஒண்ணு டொனேஷன் ஒண்ணு கேட்காம இருக்கீங்கன்னு. அவர் ஆட்சியர் பண்ணி யாருன்னு கேட்டாரு, சார் நீங்க தான் முதல் ஆளு சார், போன் அடிச்சு ஒண்ணு கேட்கறாரு, யாருமே கேட்க மாட்டாங்க சார். என்னது சோ அந்த அளவுக்கு நீங்க இருக்கீங்க சார். அது வந்து நான் இன்னைக்குமே மனமார்ந்த என்னோட வாழ்த்துக்கள் சொல்றேன் சார். ரொம்ப நன்றியும். இதே போல நாங்களும், அதாவது நானு, என் ஃபேமிலி, என் மனைவி எல்லாம் இதுதான் நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். நாங்களும் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ இதெல்லாம் செய்ய பாக்குறோம் சார் நம்ம கம்யூனிட்டிக்கு. அதே போல நிறைய பேர் வெளியெல்லாம் இருக்காங்க, சும்மா அது அதுன்னு சொல்லாம வாழ்க்கையை முன்னேற்றிட்டு நீங்க வந்து தமிழ் பள்ளிக்கோ உங்களோட தமிழ் சொசைட்டிக்கோ இல்ல சமுதாயத்துக்கோ செய்யலாம். கண்டதையும் நீங்க செய்யலாம். சம்பாரிச்சுட்டு செய்யுங்க. இப்ப நிறைய, அதாவது சார் உங்களுக்கும் நிறைய மாதிரி இந்த மாதிரி வந்திருக்கும், எனக்கும் வந்திருக்கும். அப்ப நீங்க பாருங்க சார், பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க எல்லாம், இந்த டத்தோ சரவணன்ல இருந்து கண்டவங்க எல்லாம், கீழே இருக்காங்களா, பெரிய பெரிய ஆளுங்களாம், அவங்கள்ட்ட போய் பார்க்காத கை இல்லாதனாலே ஆளு இருக்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன சார் தோணும்? சில இடத்துல சீப்போன்னு தோணும், ஆனா சொல்ல முடியாது. ஏன் நீங்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமா நீங்களும் இருக்க மாட்டீங்க? ஒரு கை கொடுக்கிற கரங்களா நீங்க ஏன் மாற மாட்டீங்க? இதான் என்னோட கேள்வி. இதான் சார் கொடுத்த பதில். அதோடு நான் வந்து உங்ககிட்ட இன்னைக்கு என்ன சொல்லணும்னு விரும்புறேன்னா சார், நீங்க ஐ ஹோப் யூ வில் பி பிளெஸ்ட் வித் ஹெல்த் அண்ட் மச் மோர் abundance that you have wished for, sir, to continue serving our community and our people, sir. Hope you will always be there to see our success also, sir. Thank you very much. எங்களை மதிச்சு இன்னைக்கு வந்ததுக்கு சார் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் இன்வைட் பண்ணதுக்கு. ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று, கடலால் தீராத எறும்பின் தாகங்கள் இலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும்.